நீங்களும் இதே மாதிரி ஹோம்மேடா ஷாம்பு செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டர் ஹோம்மேடா ஈஸியா சிம்பிளா ஷாம்பு செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். 200 ml ஷாம்பு வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஹைபிஸ்கஸ் வச்சுதான் இந்த ஷாம்பு செஞ்சிருக்கோம். டிஎம் வாட்டரும் உங்ககிட்ட ஷாம்பு பேஸ் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஷாம்பு வந்து மேக் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து 200 ml டிஎம் வாட்டர் 250 ml ஆஃப் டிஎம் வாட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இது கொதிச்சு வரும்போது 110 கிராம் அந்த அளவுக்கு இருந்தா போதும். இதுக்கு நான் 3 ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து 3ல இருந்து 5 கூட போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஃப்ளவர்ஸ் வந்து இதுக்கு எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம ட்ரை ஆம்லா இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். நெல்லிக்காய் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே நீங்க 2 கிராம் வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். நான் வந்து 2 கிராம் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் 2 கிராம் வந்து வெந்தயம் அந்த அளவு போட்டுக்கிறேன். நீங்க இன்னொரு 2 கிராம் வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறோம். இதுல என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஹைபிஸ்கஸ், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வெந்தயம், இது 3 சேர்ந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். நம்மளுக்கு அது வந்து 100ல இருந்து 110 கிராம் அளவுக்கு இருந்தா போதும். நம்ம வந்து ஈஸியா ஷாம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 100 கிராம் வந்து ஷாம்பு பேஸ் எடுத்துக்க போறேன். ஆல்ரெடி இதுல வந்து ஃபோமிங் ஏஜென்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதனால வந்துட்டு நீங்க வேற எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இது மட்டும் ஆட் பண்ணா போதும். இதுலயே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க தாராளமா ஒரு 2 to 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தான். இதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கிட்ட அந்த எக்ஸ்ட்ராக்ட வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அந்த பேஸ்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து அந்த நுரை வந்து மேலே வர மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மைல்டா ஜென்டலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஷாம்பு வந்து ரெடி ஆயிரும். அதை வந்து நீங்க ஒரு 24 hours கழிச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். கலர் வந்து டக்குன்னு அந்த பேஸ்குள்ள போட்டதோ அந்த ஹைபிஸ்கஸ்ல வந்து நம்ம வந்து நல்லா ரெட் கலர்ல பார்த்திருப்போம். இது வந்து நல்ல டார்க் மெரூனே ஆயிடுச்சு. இப்ப ஷாம்புவோட கன்சிஸ்டன்சி இதுதான். ஸோ இவ்வளவுதான் விஷயம். இதுல நீங்க வந்துட்டு ரோஸ்மெரி கொதிக்க வச்சு கூட போட்டுக்கலாம். இல்ல வேற எதுனாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். என்ன வேணாலும் போடலாம் அப்படின்னா எது வேணாலும் போட முடியாது. நீங்க ஹேருக்கு சம்மந்தப்பட்ட என்ன ப்ராடக்ட் வேணாலும் சாரி என்ன பொருள் வேணாலும் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நீங்க இந்த ஷாம்பு பேஸ்ல வச்சு பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ணலாம். அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ண முடியும். ஒரு சிஸ்டர் மட்டும் ஒவ்வொரு வீடியோ நான் மேக்கிங் வீடியோ போடும்போது கமெண்ட் பண்றாங்க. இந்த வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்றாங்க. எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அதனால வந்து எல்லா வீடியோஸ்லயுமே அவங்க கமெண்ட் பண்ணும்போது நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மள ஃபாலோ பண்ற கஸ்டமர்ஸ் நீங்களே சொல்லுங்க யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்யூ.